வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 100 டிபி 2 அவுட்டு வர மாதிரி உள்ள எஃப்டிடிஹெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 110 டிபி எஃப்டிடிஹெச் 12 வோல்ட் பவரில் வந்து வேலை செய்யும். கீழே ஸ்லோப்புக்கு தனி கண்ட்ரோலு, கெயினுக்கு தனி கண்ட்ரோலு, பவர் இண்டிகேட்டரு, ஆப்டிக்கல் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1100 nm to 1650, அதாவது டிரான்ஸ்மிட்டர்லேயே வேலை செய்யும், இடிஎஃப்லேயே வேலை செய்யும். 0ல் இருந்து -15 வரை வேலை செய்யும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். 100 டிபி தான் 2 இதுலேயும் அவுட்புட் வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு இன்புட் வந்து கொடுத்துக்கிடுவோம். இதை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். சேமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். நோடு ப்ளஸ் டிரான்ஸ்மிட்டர் 100 டிபி ப்ளஸ்ஸு ஆப்டிக்கல் 10 டிபிஎம் அவுட்புட் வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே சேம் சைஸ் தான். இது 100 டிபி எஃப்டிடிஹெச்ங்கிறனால இதில் ஆப்டிக்கல் இன்புட் போர்ட் மட்டும் இருக்குது. ஆப்டிக்கல் அவுட்டு போர்ட் வந்து இல்லை, இதில் அவுட் போர்ட் வந்து இருக்குது. மற்றபடி சேம் சைஸ் தான். ஒரே பேனலில் வந்து உள்ள போர்டை மட்டும் மாற்றி அப்படியே தயாரிச்சிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ 12 வோல்ட்டு இன்புட் வந்து கொடுத்துக்கிடுவோம். பவர் இண்டிகேட்டர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆப்டிக்கலும் கொடுத்துக்கிடுவோம். ஓகே, ஆப்டிக்கல் கொடுத்தாச்சு. ஆப்டிக்கல் இண்டிகேட்டரும் அடிக்கி. ஓகே, இப்போ ஆர்எஃப்பை கொடுத்து செக் பண்ணுறோம். ஓகே, S40 U30. ஓகே, ஸ்லோப் கெயின் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுவோம். கெயின் எவ்வளோ இருக்கு? கெயின் வந்து யாருனே ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டை செக் பண்ணுவோம். ஓகே, கெயின் வந்து ஸ்லோப் வந்து குறைக்கணும். ஓகே, மேக்ஸிமம் என்ன எம்இஆர் வருதோ அதை கணக்கு பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓகே, 90 கிட்ட போகும்போது ஒரு 1/2 எம்இஆருக்கு மேலே குறையுது. ஓகே, ஓகே, ஆவரேஜாக 85-36 எம்இஆர் வந்து வச்சுருக்கேன். S40 வந்து எடுத்துக்கிடுவோம். S40 87-37 எம்இஆர் வந்து வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கடுத்து U30 வந்து 88-37.2 எம்இஆர். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் செக் பண்ணதோட பேப்பர் வந்து இதுதான். அதாவது இதோட அவுட்புட் வந்து 10 டிபிஎம் நோடு ப்ளஸ் டிரான்ஸ்மிட்ரு. இதோட அவுட்புட் வந்து இந்த 100 டிபியில் வந்து 90-36 தான் வந்துச்சு. அதுக்கடுத்து S40 வந்து 87-35.5 வந்து வந்தது. அதே இது எஃப்டிடிஹெச்சில் போடும்போது இந்தமாதிரி 2.5 எம்இஆர் லாஸ் இருக்குது. இதில் 1.2 எம்இஆர் வந்து லாஸ் இருக்குது. லாஸ் வந்து அதிகம்தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து அவுட்புட் இது, நார்மல் பவர்லெஸ் எஃப்டிடிஹெச்சில் வந்தது இது அப்படின்னு. இதே கம்பெனியில் உள்ள 100 டிபி டபுள் அவுட் தான் இது. இதில் ஆப்டிக்கல் அவுட்புட்டு 10 டிபிஎம் வரும், இதில் வந்து வராது. இவ்வளோதான். இதில் வர அவுட்புட்டை பார்ப்போம். உண்மையிலே இதில் வர அவுட்புட் வந்து இந்த இதை விட, அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டரை விட இதில் வர அவுட்புட் வந்து நல்லதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுதேன். எண்பத்தி 88 புதுசில் எதுவும் இது வந்து புதுசிலே லூஸ் கான்டாக்ட் பிரச்சனை. நான் யாருனே நோட் பண்ணி வச்சுருக்கேன்.
லூஸ் கனெக்ட் பிரச்சனை இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, சரி, நீங்கள் வாங்குறவங்க முதல்ல செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க. 88 37.2. ஓகே, அதுக்கடுத்து S40 87.37. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் வந்து புரியும். இதுதான் இந்த 10 dBm தான் லாஸே வந்து பண்ணியிருக்கு. மற்றபடி இவங்க கம்பெனிலே உள்ள இந்த 100 dB ரெண்ட் அவுட் வந்து நல்லா தான் இருக்குது. இது கூட 37 வருது, இது 35.5 தான் வந்துச்சு. இது வந்து 37 வருது. ஓகே, அப்போ இது ரெண்டையுமே லாஸுங்கிறது லாஸ் தான். சரி, ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து புதுசிலே லூஸ் கான்டாக்ட் பிரச்சனை வந்து இருக்குது. திடீர்னு நல்லா அவுட்புட் வருது, திடீர்னு அவுட்புட் வந்து கட் ஆகுது. நீங்கள் லைவாக வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ஓகே, இந்த குறைஞ்சு கூடுது. நான் அதை வந்து அப்போமே வந்தோடனே செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, இதோட விலை வந்து 550 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரை வந்து மார்க்கெட்டில் விற்காங்க. எனக்கு வந்த பீஸில் வந்து லூஸ் கனெக்ட் பிரச்சனை இருக்குது. மற்றபடி வாங்குறவங்க பார்த்து வாங்குங்க. நார்மலாக அந்த பழைய 10 dBm 100 dBயை விட இந்த சாதா 100 dB வந்து நல்லா தான் இருக்குது. இதே இதில் ஓப்பன் ஃபைபர் கம்பெனியில் 110 dB FTTHன்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்கிட்ட இப்போ கையில் இல்லைன்னா நான் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி கூட ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன், எது நல்லா இருக்குங்கிறது. அதுக்கடுத்து இது 100 dBங்கனால அது 110 dB. இதே கம்பெனியில் 110 dB வாங்கி ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது MER எது அவுட்புட் நல்லா இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.